வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல உடுப்பி ஸ்டைல்ல கும்பளைக்காய் சாசுவே அப்படின்னு பண்ணுவா. அதாவது பரங்கிக்காயில பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ரெசிபி. நம்ம இதுக்கு பருப்பே சேர்க்காம பண்ணா கூட இது வத்த குழம்பு மாதிரி இல்லாம கொஞ்சம் சாம்பார் மாதிரி இருக்கும். சாதத்துக்கு பசஞ்சிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், டிஃபனுக்கு தொட்டுக்கிறதுக்குமே பிரமாதமா இருக்கும். இந்த குழம்பு பண்றது ரொம்ப சிம்பிள். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். பரங்கிக்காய் எப்பவுமே ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஜஸ்ட் இதுக்கு தேவையானதை வறுத்து அரைச்சி கலந்து கொதிக்க வச்சாலே போதும். இந்த குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடும். டேஸ்ட்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க உடுப்பி ஸ்டைல்ல பருப்பு சேர்க்காத இந்த பரங்கிக்காய் குழம்பு குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன பீஸ் பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், 2 கிராம்பு, சின்ன பீஸ் பட்டை, இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு லேசா செவந்து வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு செவந்து மிளகாயும் நல்லா வறுபட்டாச்சு. இதுல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயோட ஹீட்லயே இதை நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். தேங்காயில இருக்கிற ஈரம் போனா போதும். இது சூடு ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 150 கிராம் பரங்கிக்காய் தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணிருக்கேன். பரங்கிக்காய் நல்லா இளசா இருந்தது அப்படின்னா நம்ம தோலோடைய கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். பரங்கிக்காய் குழையாம நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பரங்கிக்காய் கொஞ்சம் வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, பரங்கிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த பரங்கிக்காய் வதங்கறதுக்குள்ள நம்ம வறுத்திருக்கோம் இல்லையா, அதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். நம்ம வறுத்தது எல்லாமே சூடு ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜார்ல எடுத்துட்டு இருக்கேன். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். இதை தண்ணி விடாம ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சதும் ஊற வச்சிருக்கிற புளியை இந்த ஜலத்தோடயே சேர்த்துடலாம். இது கொஞ்சம் தண்ணியை விட்டு ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துருவோம். பரங்கிக்காய் லேசா வதங்கினதும் இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச வேர்க்கடலையை சேர்த்துப்போம். வேக வச்ச வேர்க்கடலைக்கு பதிலாக நம்ம வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து பரங்கிக்காயும் சாஃப்டா வெந்தெடுத்து நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்துருவோம். மிக்ஸி ஜார்ல ஒரு கப்பு தண்ணியை விட்டு நல்லா கலந்து சேர்த்துருவோம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பரங்கிக்காய் வேகும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தோம். நல்லா நம்ம கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அரைச்சி சேர்த்து அந்த விழுதோட பச்சை வாசனை போகட்டும். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவி விடுவோம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். குழம்போட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த உடுப்பி ஸ்டைல் பரங்கிக்காய் குழம்பை நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். உடுப்பி ஸ்டைல்ல பருப்பு சேர்க்காத பரங்கிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுது. சூடான சாதம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இந்த பரங்கிக்காய் குழம்பு இந்த சாதத்துல விட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பரங்கிக்காய் குழம்பு சாதத்தை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அருமையா இருக்கு. லேசா அந்த பரங்கிக்காயோட திதிப்பும் இருக்கு. நம்ம அரைச்சி விட்டு அந்த காரம், இந்த கொஞ்சமா வேற புளி சேர்த்திருக்கோம். எல்லாம் சேர்ந்து நல்லா பேலன்ஸ் ஆயிடுது. நம்ம வேக வச்சு சேர்த்துக்கிற வேர்க்கடலை நல்லா ஒரு பைட் கொடுக்குது. வேக வச்சும் நம்ம சேர்க்கலாம். இல்ல வறுத்த வேர்க்கடலை கூட நம்ம அப்படியே கூட சேர்த்துக்கலாம். கருப்பு கொண்ட கடலை இருக்கு இல்லையா, அதை கூட வேக வச்சு சேர்க்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். உடுப்பி சைடுலாம் பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. பருப்பே சேர்க்காம பண்ணியிருந்தா கூட இந்த நம்ம சாம்பார் சாப்பிடுற அந்த ஒரு டேஸ்டும் நமக்கு இதுல இருக்கு. இந்த குழம்புல நம்ம கொஞ்சமா பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்திருக்கோம். லேசான ஒரு மசாலா பிளேவர் இதுல இருக்கும். உங்களுக்கு மசாலா பிளேவர் அதிகமா வேணும்னா நம்ம கூடையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்த்ததுனால இது சாதத்துக்கும் நல்லா இருக்கு. டிஃபனோட தொட்டுன்னு சாப்பிடறதுக்குமே பிரமாதமா இருக்கும். ஈவன் தோசைக்கு, ரவா தோசை, சப்பாத்திக்கு எல்லாம் தொட்டுக்கிறதுக்குமே நல்லா இருக்கும்.
இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட உடுப்பி ட்ரெடிஷனல் ரெசிபியான பருப்பு சேர்க்காத பரங்கிக்காய் குழம்பை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாதம் டிஃபன் ரெண்டுக்குமே வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.